உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாகவும் மணமாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் போல் செய்யாமல் இது போலவும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 போல் கிராம்பு, ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் கீரை போட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சுட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டு செஞ்சிங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியுமே நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். அதனால் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம வதக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நீங்கள் மறக்காமல் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுட்டிங்கன்னா அது மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டுனா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூனுக்கு மட்டும் கல்லுப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் இது போல் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். கடை பேக்கெட் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண தயிராக இருந்தாலும் சரிங்க. எந்த தயிராக இருந்தாலும் முக்கியமாக நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூனுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். மல்லித்தூள் 1 ஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் 4 டம்ளர் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக நான் தண்ணி சேர்க்க வேணாம். 4 டம்ளர் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரு கொத்து போல் பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 12 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், 12 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மூடி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுங்க. கேஸ் ஸ்டவை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இது போல் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். சிக்கனுமே ரொம்ப சூப்பராக பூ போல் வெந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் நீங்கள் சேர்க்கணும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெப்பர் தாங்க. பெப்பரு கம்பல்சரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிச்சதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாய்க்கு நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.